Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் உலகம் யாவையும் பாகம் 2. டாக்டர் தொடர்ந்தார். அன்று ஆயிரக்கணக்கான சிந்தனையாளர்களும் அறிவியல்வாதிகளும் இப்படி பொது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்கள்தான் ஐரோப்பிய நாகரிகத்தையே உருவாக்கினார்கள். அந்த அத்தனை மனிதர்களின் பிரதிநிதியாகத்தான் இப்சன் டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் என்ற மனிதரை உருவாக்கினார். அந்த காலத்தில் ஐரோப்பா முழுக்க எத்தனையோ ஸ்டாக்மேன்கள் இருந்தாங்க. அந்த நாடகம் அவர்களை பற்றிய வெகு ஜன கருத்தை மாற்றியமைப்பதில் பெரும்பங்கு வகித்தது. தன்னை சமூகத்திலிருந்து வெளியேற்றி கொண்டவனே சமூகத்திற்கு புதிய வழியை காட்ட முடியும் என்று அந்நாடகம் காட்டியது. அந்த அந்நியர்கள் எந்த ஒரு சமூகத்திற்கும் பெரும் சொத்துக்கள். சர் என்று வானொலியில் தழைகளை போட்டு கிண்டி அதை கூர்ந்து பார்த்து கொஞ்சம் மிளகாய் பொடி தூவிய பின் என்னிடம், இன்றைய ஐரோப்பா உலகுக்கே அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கொடுக்கும் ஞான பூமியாக இருக்கிறது என்றால் அது அந்நியர்களை கொண்டாட கற்றுக்கொண்டது தான் காரணம். கிறுக்கர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மானுட நாகரிகம். எழுத்தாளர் சார், இங்கே கால் சேகரின் ப்ரோகாஸ் பிரெயின் என்ற புத்தகத்தை வாசித்தீர்களா? இல்லை என்றேன். சரியான பதில் என்றார் வெளியே இருந்து வந்த அவ்வழியாக சென்ற தியாகீஸ்வரன் சுவாமி. ஒரு புத்தகத்தை தோற்கடிக்க மிகச்சிறந்த வழியே இந்த ஒரு சொல் தான். அது பக்கமாக என்ன சொன்னால் என்ன, இந்த ஒரு சொல்ல கேட்டதும் திகைத்து வாய் பிளந்து நின்றுவிடும். நான் சிரித்தேன். டாக்டர் சாமி அவரை பார்த்து புன்னகை செய்து, அந்த புத்தகத்தில் நைட் வாக்கர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி மாங்கர்ஸ்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அறிவியலின் விளிம்புகளை பற்றி அற்புதமான கட்டுரை இது. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அறிவியல் மிகவும் தர்க்கபூர்வமானது, அதில் கிறுக்குத்தனங்களுடன் இடமே இல்லை என்று. அது பாடப்புத்தக அறிவியல், நமக்கு தெரிந்த அதுதான். நம் பையன்கள் அதற்கு மேல் வாசிப்பதும் இல்லை. ஆனால் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, அந்த தளிர் நுனியில் அது கிறுக்கர்களால் தான் முன்னெடுக்கப்படுகிறது. விதவிதமான கிறுக்குத்தனமான ஊகங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அவற்றில் சில ஊகங்கள் தான் அறிவியல் கொள்கைகளாக நிரூபிக்கப்படுகின்றன. மிச்சமெல்லாம் குப்பை கோடைக்கு போகும். ஆனால் அந்த ராத்திரியில் உலாவும் கிறுக்கர்கள் இல்லாவிட்டால் அறிவியலே இல்லை. வானலியை இறக்கி வைத்துவிட்டு டாக்டர் சாமி ஒரு பானையை அடுப்பில் ஏற்றினார். நான் பச்சை முள்ளங்கியை உப்பில் தொட்டு தின்றேன். பச்சை முள்ளங்கியை உப்பில் தொடாமல் தின்ன வேண்டாம். உப்பு பட்டால் அது இயல்பு திரிந்துவிடும். எது ஒன்றின் இயல்பை மாற்றுகிறதோ அது அந்த உணவுக்கு எதிரே. பாகற்காயை புளி சேர்த்து ஊற வைத்து சாப்பிட்டால் கசப்பு இருக்காது. கசப்பு இல்லாவிட்டால் பாகற்காயை சாப்பிட வேண்டும். வெள்ளரிக்காயை போதுமே. இலக்கியம் இல்லாவிட்டால் ஜெயமோகன் எதற்கே? PSNL கிளார்க்கே போதுமே இல்லையா சாமி என்றார். அதே மூச்சில், அறிவியலுக்கே இப்படி என்றால் தத்துவம் கரையும் எப்படி இருக்கும்? சமநிலையும் லௌகீக வேகமும் உள்ளவனுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி சீட்டே கிடையாது. நான், நம்முடைய நாட்டிலும் அந்நியர்களுக்கு இடம் இருக்கிறதே என்றேன். இந்தியா அது உச்சநிலையில் இருந்தபோது இரவு உலாவுவர்களையும் மர்மங்களை தேடி அலைவர்களையும் தான் கொண்டாடி இருக்கிறது. அவர்களுக்கு சமூக ஆதரவும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும்னு வலியுறுத்தியது. நெடுங்காலம் இந்த மனநிலை இருந்ததுனால அதை சமூக விதியாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த விதிகள் மத நம்பிக்கைகளாக ஆனதுனால அவை கணிசமானவர்களிடம் இன்றும் நீடிக்கின்றன. ஆகவே தான் நடராஜகுரு 6 வருடம் இந்த நாட்டில் பிச்சை எடுத்து அலைந்தார். நித்திய 4 வருடம் அலைஞ்சார். எப்படியும் ஒரு 5-6 லட்சம் பேர் அப்படி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை சமூகம் பேணுகிறது. டாக்டர் கொதிக்கும் நீரில் உருளைக்கிழங்குகளை போட்டார். என் அருகே வந்து அமர்ந்து கேரட் நறுக்க ஆரம்பித்தார். ஆனால் எங்கே இந்து அல்லது பௌத்த சமண சீக்கிய மத நம்பிக்கைகள் வலுவாக இருக்கின்றனவோ அங்கு மட்டும்தான் இந்த மனநிலை இன்று உள்ளது. நம்முடைய படித்த வர்க்கம் அவற்றை மூட நம்பிக்கை என்று நினைக்கிறது. அவர்கள் ஐரோப்பாவில் இருந்து அற்பமான தொழில்நுட்ப கல்வியை அல்லது பொருளியல் கல்வியை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஐரோப்பா என்று நினைக்கிறார்கள். ஐரோப்பாவின் ஆன்மா அவற்றிய அறிவே அவர்களிடம் இல்லை. நான் அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். டாக்டர் சொன்னார், சொல்லப்போனால் இந்த அடிப்படை மனநிலை ஐரோப்பாவில் என்றுமே இருந்தது. கிறிஸ்தவத்தை உலகமெங்கும் கொண்டு சென்ற பிரச்சாரர்கள் அப்படியே அந்நியர்கள் தான். கப்பலில் ஏறி புதிய உலகை கண்டுபிடிக்க சென்ற கொலம்பஸும் வாஸ்கோடகாமாவும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஹெர்மன் குண்டர்டை நினைத்து பார்த்து நான் சின்ன வயதில் ஆச்சரியப்படுவேன். மிஷனரிகளுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவரே. 18 வயதில் ஏதோ ஒரு அந்நிய நாட்டு கப்பலில் ஏறி பல கடல்களை கடந்து சென்று அங்கே வாழ்நாள் முழுக்க தங்கி அந்த மொழியை கற்று அந்த மொழிக்கு இலக்கண நூலையும் அகராதியையும் அழைத்து முன்னோடியாக இருப்பது என்பது எவ்வளவு மகத்தான விஷயம். நம்ம எத்தனை பேர் அதை செய்திருக்க முடியும் என்று நினைச்சா அந்த தீவிரத்தின் அர்த்தம் என்ன என்று புரியும். ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த வேகம் இருந்திருக்கிறது. வெறும் ஒரு ஆளிலையுடன் போதி தர்மர் ஜப்பான் வரை சென்றார்.
ஆனால் அந்த ஆன்ம வலிமையும் உலகையே அணைத்துக்கொள்ளும் பிரக்ஞையும் நம்மிடம் பிறகு இல்லாமல் ஆகிவிட்டது. நாம் மனம் குறுகிய சமூகமாக ஆகிட்டோம். அந்த மனநிலையை திரும்ப மீட்டெடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான். துறவு மனம் கொண்ட இளைஞர்கள் தனக்கு தேவை என்று சொன்னபோது விவேகானந்தர் உத்தேசித்ததும் அதுதான். ஆனால் நாம் இன்னும் லௌகீக சேற்றில் கால் புதைத்து தான் இருக்கோம். நம்ம இளைஞர்கள் சாகச உணர்வோ கனவுகளோ கொண்டவர்களை பார்க்குறதே அரிதாக இருக்கிறது. டாக்டரின் கை அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் கேரட்டுகளை அடுக்கப்பட்டு பொன் நாணயங்களாக ஆக்கி கொண்டிருந்தது. கேரி டேவிஸ் அந்த ஐரோப்பிய மனம் கொண்டவர். சாகசம் செய்கிறது, வித்தியாசமாக இருப்பது, மகத்தான கனவுகளோடு நிற்பது, திடமான நம்பிக்கைக்காக சாகவும் தயாராக இருக்கிறது, உலகை நோக்கி பேசும் தன்னம்பிக்கை, இதெல்லாம் அவருக்கு உண்டு. அதுதான் அவரை இப்படி ஆக்கியது. அவரை பற்றி ஒரு நல்ல கட்டுரை இருக்குது, தர்றேன் டாக்டர் சொன்னார். நான் எழுந்தேன். கொடுத்துட்டு வர்றேன் டாக்டர் சாமி என்றேன். டாக்டர் சாமி, இந்த 2 பாத்திரத்தையும் கேரி சாபியிடம் கொண்டு சென்று கொடு என்றார். நான் எதுக்க என்றேன். அந்த பெரிய பாத்திரம் நிறைய கிறுக்கும், சின்ன பாத்திரம் நிறைய கனவும் கொண்டு தருவார், ஊதி குடிக்கலாம். நான் சிரித்தேன். கொண்டு போய் கொடு சாமி என்றார் டாக்டர். நான் மேடேறி குடிலை அடைந்தேன். குடில் வாசலில் கேரி டேவிஸ் இளவெயிலில் ஒரு குட்டை கால் சட்டை மட்டும் அணிந்து கொண்டு பெரிய கேரட் போல நின்றிருந்தார். வெயில் காய்கிறார் என்று தெரிந்தது. அருகே அவரது காக்கி நிற உடைகள். நான் கொண்டு சென்று கொடுத்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு புன்னகையுடன் நன்றி சொன்னார். அந்த பாத்திரங்களில் கொஞ்சமாக நீர் மொண்டு துணிகளை அதற்குள்ளேயே போட்டு சிறிய ப்ரஷ்ஷால் உரசி விசித்திரமான முறையில் துணி துவைக்க ஆரம்பித்தார். மிக கொஞ்சமாக நீர் செலவிட்டு துணிவை துவைப்பதற்கான ஒரு முறையை அவர் ஐரோப்பிய இயற்கைவாதிகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்தார். கேரி டேவிஸை பற்றி வாசித்த பின்னர் தான் அன்று நான் அவரை மீண்டும் சந்திக்க சென்றேன். அவர் நியூயார்க் பிராட்வேயில் நடிகராக இருந்தார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவரது தெளிவான உச்சரிப்பும் துல்லியமான முகபாவனைகள் மூலம் தொடர்புறுத்தும் தன்மையும் அங்கே பெற்ற பயிற்சியினால்தான் என்று அப்போதுதான் தோன்றியது. அவரது பயிற்சிகளை விதவிதமானவை. பாதிரியாருக்கான படிப்பில் பள்ளி இறுதி, அதன்பின் தொழில்நுட்ப கல்வி, அதன்பின் நடிகர், அதன்பின் விமானம் ஓட்டி மிகச்சிறந்த இளம் விமானிக்கான விருது வேறு பெற்றிருக்கிறார். அவரது வாழ்க்கையில் எப்போதுமே ஏதோ ஒரு மீறல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. பல முறை வீட்டை விட்டு சென்றிருக்கிறார். பல முறை பல படிப்புகளை முயற்சி செய்திருக்கிறார். அவருக்குள் இருந்த அடிப்படை வல்லமை வெளியே பீரிட வழி தேடி தவித்து கொண்டே இருந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போரில் விமானியாக சென்று ஜெர்மனி ஆதிக்கத்தில் இருந்த நகரங்கள் மேல் குண்டு வீசினார். அவர் சென்ற B-17 விமானத்தின் வால் எடுத்த படங்களை பின்னர் அவரே பார்க்க நேர்ந்தது. அபாயகரமாக கீழே இறங்கி சென்று குறிப்பாக குண்டு வீசி மீண்ட அவரது சேவையை பாராட்டுவதற்காக அவரது மேலதிகாரி அவரை தன் அறைக்கு அழைத்து அந்த படங்களை காட்டினார். மேஜை மேல் விரிந்து கிடந்த கருப்பு வெள்ளை படங்களை கண்டதும் தன் நெஞ்சு மேல் கனத்த இரும்பு குண்டு ஒன்று வந்து மோதியதாக உணர்ந்தார். மூச்சடைந்து விழப்போனவர் மேஜை விளிம்பை பற்றி கொண்டு நின்றார். எரியும் இல்லங்கள், சிதறி ஓடும் மக்கள், வானை நோக்கி நாய் நீட்டி எழும் தீ நரகத்தை படம் எடுத்தது போல தோன்றியது. அன்றிரவெல்லாம் தன்னுடன் தானே போராடினார் கேரி. தன்னுள் உறங்கும் பழைய பாதிரி தான் தன்னை கோழையாக ஆக்கிறாரா? ஆண்மை என்று ஒற்றை சொல்லை வைத்து தன் வளர்ப்புடன் தன் மெல்லுணர்வுகளுடன் அதுநாள் வரை அவர் போராடி வென்று வந்திருக்கிறார். சாகசம் இல்லாமல், வெற்றி இல்லாமல் ஆண்மைக்கு ஏது பொருள்? ஆனால் இதில் என்ன சாகசம் இருக்கிறது? பூதம் போன்ற ஒரு பெரும் இயந்திரத்தின் ஒரு திருகாணியாக அதனுள் இருப்பதா வீரம்? ஆனால் அந்த இயந்திரத்துக்கு உள்ளம் இல்லை. அது செய்த அழிவுக்கு அது பொறுப்பில்லை. அதற்கு கருணையற்ற உள்ளத்தை அளித்தவர் அவர். அதன் வெற்றிக்கு அவர் பொறுப்பல்ல, பாவத்துக்கு மட்டுமே அவர் பொறுப்பு. சிகரெட் பிடித்து கொண்டு மது அருந்தி கொண்டு முகாம் எங்கும் இருளில் அலைந்து கொண்டு அந்த இரவை கழித்தார். காலையில் எல்லாம் சமநிலை உண்டு, எல்லாம் நியாயப்படுத்தப்பட்டு சரியாக இருக்கும். மெல்லிய குதுகுதுப்பாக ஒரு சிறு சஞ்சலம் மட்டுமே உள்ளே எங்கோ எலி போல கரம்பி சத்தம் எழுப்பி கொண்டிருக்கும். இரவில் இருளில் அவர் தனிமையில் படுத்ததும் அக்கணம் வரை இருந்த அவரது எல்லா உறுதிகளும் குலையும். தனக்குள் ஓடும் எண்ணங்களின் வதை தாங்காமல் தன் தலையை தானே கைகளால் அரைந்து கொள்வார். மூர்க்கமாக குடித்து குடல் அதிர உடம்பு குழைய தன்னுணர்வு மூழ்கி மிதக்க இரவெல்லாம் கிடப்பார். 1 மாதம் கழித்து மீண்டும் குண்டு வீசும் வேலைக்கு அனுப்பப்பட்டார். இல்லை, என்னால் முடியாது என்று தனக்குள் ஆக்ரோஷமாக அலறிக்கொண்டார். இல்லை, முடியாது, இனிமேல் சக மனிதர்களை கொல்ல மாட்டேன் என்று தன் மூத்த அதிகாரிகளிடம் சொல்வதை மீண்டும் பல 100 நாடக காட்சிகளாக மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டார். தனிமையில் அந்த சொற்களை உள்ளூர சொல்லிக்கொண்டு அந்த தீவிர உணர்ச்சிகள் நெளியும் முகத்துடன் நடக்கும் அவரை கண்டு நண்பர்கள் குழம்பினார்கள். கடைசியில் ஒரு கணம் தோன்றியது. இது கோழைத்தனத்தை நியாய உணர்ச்சியாக எனக்கு நானே விளக்கிக் கொள்கிறேன். அந்த வீராப்புடன் தனக்குத்தானே ஒரு காயத்தை உருவாக்கி கொள்ளும் மனநிலையுடன் விமானத்தில் ஏறினார். விமானம் மேலே சென்றதும் மண்ணில் இருந்து எல்லா தொடர்புகளும் இல்லாமலாயின. அப்போது ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே பறந்து காணாமலாகிவிட வேண்டும், வேறு ஏதாவது மண்ணில் சென்று இறங்க வேண்டும் என்றல்ல, காற்றில் அப்படியே கரைந்து மறைந்து விட வேண்டும் என்று. வேகம் அதிகரிக்க அப்படி கரையும் உணர்வு அதிகரித்தது. உச்சக்கட்ட வேகத்தில் வானில் குட்டி கரணம் அடித்தார்.
ஜெர்மானிய நிலம் மீது பறந்தபோது கீழிருந்து அவரை நோக்கி குண்டுகள் வெடித்தன. தன் இருபக்கமும் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு நிறங்களில் பூவாக மலர்ந்து கருகி அணையும் ஷெல்களை கண்டபடி அங்கே பறந்தபோது அளப்பரிய ஆனந்தம் ஒன்றை உணர்ந்தார். அந்த குண்டுகளில் ஒன்று தன்மேல் பட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது தன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும். தன்னை அது வென்று வீழ்த்த வேண்டும். மிக மிக அபாயகரமான பறத்தல். ஆனால் ஆச்சரியமாக ஒன்றும் நிகழவில்லை. அவர் மேல் ஒரு குண்டு கூட படவில்லை. மிக தாழ்வாக பறந்து கீழே நகரத்தை, பாம்பு சட்டை போன்ற ஓடைகளை, பெண்களின் கைப்பை கண்ணாடி போன்ற குட்டைகளை, மரங்களின் பச்சை அலைகளை, மலை குவைகளை கண்டார். அவர் கையருகே இருந்து குண்டு வீச விசை. ஆனால் அவரால் தன் கையை அங்கே கொண்டு செல்ல முடியவில்லை. 4-5 முறை முழு உள் சக்தியாலும் கையை அங்கே கொண்டு செல்ல முயன்றானால் கை கனத்து இறுகி இரும்பாக இருந்தது. பின் அதை விட்டுவிட்டு கீழே பார்த்து ரசிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் மனம் முழுக்க களிவெறி நிறைந்திருந்தது. அது ஒரு உற்சாக விளையாட்டாக ஆகியது. வேண்டுமென்றே அவர்களை சீண்டுபடி பறந்தார். அவர்களின் குண்டுகள் நடுவே சீறி பாய்ந்தபோது ஹே என்று கத்தினார். கீழே இறங்கி சென்று அவர்களிடம் கைதூக்கி வெற்றிக்குறி காட்ட வேண்டும் என்று தோன்றியது. எரிபொருள் தீர்ந்தபோது ஒரு குண்டு கூட சுடப்படாமல் மீண்டும் முகாமுக்கு வந்தார். அங்கே ஏற்கனவே அவரை பற்றி செய்தி சென்றிருந்தது. அவரை உடனடியாக கூட்டிச் சென்று விசாரணை செய்தார்கள். கேரி அதே உற்சாக மனநிலையில் இருந்தார். உடம்பெங்கும் ஒவ்வொரு மயிர்காலிலும் உற்சாகம் பரவடுத்தது. இப்போதுதான் எனக்கு தெரிந்தது, இது ஒரு அற்புதமான விளையாட்டு. இன்னும் தாமதித்து விடவில்லை. வாஷிங்டனுக்கு உடனே தகவல் சொல்லுங்கள். நாம் போரை அப்படியே விளையாட்டாக மாற்றிக்கொள்வோம். அதில் மரணம் இருந்தாலும் துன்பம் இருக்காது. வாழ்க்கை என்ற விளையாட்டுக்குள் நாம் இன்னும் அற்புதமான ஒரு விளையாட்டை உருவாக்கி பிதாவை தோற்கடிப்போம். வாருங்கள் என்றார். விசாரணை அதிகாரியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். நடுவே காஃபி கொண்டு வந்த உதவியாளரை கட்டிக்கொண்டு நடனமிட்டார். விளைவாக நேராக அவரை மனநோய் சிகிச்சைக்கும் அங்கிருந்து சிறைக்கும் கொண்டு சென்றார்கள். கட்டாய உழைப்புக்கும் வதைக்கும் ஆளானார்கள். அதற்குள் போர் முடிந்தது. இராணுவத்திலிருந்து விடுதலையானதும் கேரி சட்டென்று ஒரு வெறுமையை உணர்ந்தார். இராணுவத்திலும் சிறையிலும் வாழ்க்கையிலும் உச்சங்கள் வழியாக வாழ்ந்துவிட்டு அர்த்தமில்லாத அன்றாட செயல்களில் வெறும் தரைக்கு வந்து நிற்பது போல் இருந்தது. அதை வெல்ல பயணங்கள் மேற்கொண்டார். தோளில் ஒரு சிறு பையுடன் நினைத்தபோது கிளம்பி நினைத்த இடங்கள் வழியாக சென்றார். சுற்றுலா தலங்கள் அவரை கவரவில்லை. மலைகள் மேல் பெரிய மோகம் இருந்தது. ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே மலை ஏறுவது சலித்தது. எளிய அடித்தட்டு மக்களுடன் நகர்ப்புற சேரிகளில் வாழ்வது மட்டுமே ஆர்வமூட்டுவதாக இருந்தது. திடீரென்று ஒரு எண்ணம் எழுந்து ஜெர்மனிக்கு சென்றார். ஜெர்மனியின் வறுமையையும் அம்மக்கள் அடைந்திருந்த அவமான உணர்வையும் கண்டார். அத்தனை பெரிய அழிவின் நடுவில் பிள்ளைகள் பட்டினியில் துடிக்கையில் அந்த குற்ற உணர்வை அம்மக்கள் அடைவதே அவர்களின் ஆன்ம வல்லமைக்கு சான்றல்லவா என்றுதான் அவருக்கு தோன்றியது. அதற்கிணையான பேரழிவை ஜப்பானுக்கு இழைத்திருந்தாலும் அமெரிக்காவில் அது பற்றிய குற்ற உணர்ச்சியே இல்லை என்பதுதான் அவர் எண்ணமாக இருந்தது. அந்த பேரழிவையே உலக அமைதிக்காக நிகழ்த்தி கொண்ட இன்றியமையாத செயல் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அந்த அரசும் தேசியவாதிகளும் அப்படி நம்பும் இடத்துக்கு அவர்களை கொண்டு சென்றிருந்தார்கள். ஒருவேளை ஜெர்மனி போரில் வென்றிருந்தால் படுகொலை முகாம்கள் உலக அமைதிக்கானவை என இந்த நேர்மையான நியாய உணர்வுகளில் மக்கள் நம்ப வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர் வானிலிருந்து குண்டு வீசிய நிலப்பகுதிகளுக்கு சென்றார். அந்த இடங்களில் புதிய தாவரங்கள் முளைத்து இடிபாடுகளையும் இரும்பு குப்பைகளையும் மூடி புதிய உயிர்த்துடுப்பை நிறைந்திருந்தன. மக்கள் அழிவை மறந்து மீண்டும் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்திருந்தார்கள். வெளியேறிய கன்னங்களுடன் சீருடை அணிந்த குழந்தைகள் உற்சாகமாக கூவி பேசியபடி பள்ளிக்கு சென்றார்கள். சாலையோரங்களில் புதிய பழங்களும் காய்கறிகளும் நிறைந்த கூடைகளுடன் பெண்கள் அமர்ந்து விற்றார்கள். எங்கும் வாழ்க்கை மட்டும்தான் இருந்தது. அங்கே மரணத்தை நினைக்க ஒரு நாள் கொலை எந்திரத்தில் வந்த அவரை அந்த வாழ்க்கை பொருட்டாகவே நினைக்கவில்லை. அவர் உயிருள்ள சதையால் சீழ்கட்டி பொறுக்காக்கி வெளியே தள்ளப்பட்ட முள் போல அந்நியமாக அங்கே நின்றிருந்தார். நான் உங்கள் அனைவரையும் கொல்ல வந்தவன் தெரியுமா? தன்னுள் பெருங்குரலில் கேரி டேவிஸ் கூவினார். என்னை நீங்கள் கல்லால் அடிக்கலாம், சிலுவையில் அறையலாம். ஏனென்றால் எந்த விதமான பகையும் இல்லாமல், நீங்கள் யார் என்றே தெரியாமல் உங்களை கூண்டோடு அழிக்க வந்தவன் நான். ஆனால் அவருக்கு வெளியே கொப்பளித்த வாழ்க்கை அதை கேட்கவில்லை. பொன்னிற பூக்கள் பூத்து நிறைந்து கிளை கனத்து நின்ற மரங்களால் பொன்வெளியாக ஆகி விரிந்திருந்த சாலையோர பூங்காவில் சிமெண்ட் பெஞ்சில் தன்னருகே அமர்ந்திருந்தவரிடம் கேரி சொன்னார், சகோதரா, நான் இந்த நிலத்தையும் மக்களையும் அழிக்க முற்பட்டவன். அவர் சரியாக கேட்டாரா என்றே தெரியவில்லை. இனிய புன்னகையுடன், வந்தனம், இயேசுவின் பெயர் உங்களுடன் இருக்கட்டும் என்றார். அந்த நகரில் அத்தனை பேரையும் நிறுத்தி, நான் உங்களை அழிக்க வந்த கொலைகாரன் என்று கூவ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் ஒருவராவது அதை பொருட்படுத்துவார்கள் என்று அவருக்கு தோன்றவில்லை. ஆமாம், 2 வருடம் முன்பு உலகின் நேர்பாதி மக்கள் மீதி பேரை கொன்றொழிக்க வெறி கொண்டு கிளம்பினார்கள்.
உலக மக்கள் தொகையில் கணிசமான பகுதியை அழித்தார்கள். அதில் ஈடுபட்ட எவருமே கொலைக்காரர்கள் அல்ல. எவருக்கும் எவர் மேலும் கோபம் இல்லை. அவர்களுக்கு அது தங்கள் கடமை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் அதை நம்பினார்கள், அவ்வளவுதான். இப்போது அதை சொல்லிக் கொடுத்தவர்கள் கைகுலுக்கி கொண்டாயிற்று. இனிமேல் அவர்கள் கொல்ல வேண்டியதில்லை. கொன்றவர்களும் செத்தவர்களும் ஒன்றுமறியாதவர்கள். அவர்கள் நடுவே என்ன பகை, என்ன பழி? தொடரும்.